ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மசாலா தாளித்து ஊற்றுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாம் மசாலா வெங்காயம் எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சு அடுப்பில் வச்சு கடைசியில் இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க சாலை மீன் குழம்பு வைக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடலாம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை தேங்காய் ஜீரகம் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிடலாம். இதில் இப்போது எல்லா மசாலாவையும் கூட்டி அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் மூடி வச்சு விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள், மீனை சேர்த்துக்கிடலாம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் உப்பு தூவி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக இருக்குது. நல்லா கொதி வருது. இப்போ அதில் ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டுக்கிடலாம். நல்லாயிருக்கும். கொஞ்சாண்டு கருவேப்பிலை தூவி விட்டுக்கிடலாம். நல்லா மீன் வெந்துட்டுருக்கு. இப்போ மூடி போட்டுரும், நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா வற்றிட்டு இப்போ நம்ம மசாலா தாளித்து ஊற்றலாம். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே. நல்லா மிளகாலாம் போட்டு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ தாளித்து நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்போது நம்ம தாளித்து ஊற்றிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான மீன் குழம்பு ரெடி. கொஞ்சமாக சாதம் அடுப்பில் வச்சாச்சு. சூடான மீன் குழம்பு ரெடி.